ஏய் என்னையா வீக்கெண்டு தானே பிரச்சனையை கவனிச்சு விட்டுருவான். நல்லா சிலிம்பாக இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏய் மகேஷ், என்னடா இங்க எப்படி இருக்க? என்ன மாப்பிள்ள, இங்கே தான் மாப்பிள்ள வேலை பார்க்குறேன். உன்னால தான் மாப்பிள்ள நல்லா இருக்கேன். நீ என்ன மாப்பிள்ள இங்கே? இல்லைடா மாப்பிள்ள, வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்டா. நீ ஏன் வேலைக்கு போகிற? உனக்கு என்ன குறைச்சல்? இடையில கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆகி போச்சு மாப்பிள்ள. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஆ என்ன சொல்கிற? இப்படி பண்ணிட்ட? உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது மாப்பிள்ள. என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறேன்னே தெரியல மாப்பிள்ள. வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கடா மாப்பிள்ள. நான்ப்பா நீ இப்படி சொல்கிற? சரி இங்கே வெயிட் பண்ணு, ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஏ மகேஷ், ஆ என்னையா அவங்க ஊருக்காரர் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? யாரு இன்னும் போலே? அவன் இல்லையே. வந்துடுறாங்க ஊர்லேருந்து, காசு வேணும் வேலை வேணும்னு கூட்டிக்கிட்டு நமக்குன்னு வந்து வாங்கிக்கிறாங்க. என்ன சொல்கிறது? என்னப்பாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, என் பேண்ட்டில் பணம் எவ்வளோ இருக்குன்னு எடுத்துருப்பா பார்ப்போம். $330. 330 தான் இருக்கா? ம் சரி வா, போய் கொஞ்சம் க்ரெஷர் ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்துடலாமா? ம் நாளைக்கு டைடல் பார்க்கில் ஒரு ஓப்பனிங் இருக்குப்பா. அதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள டே எப்படா இருக்க? டே மாப்பிள்ள, இன்னும் மேலே கோவம் தெரியலடா. என்ன 2 அடி கூட அடிச்சிடுறா, என் கூட பேச மட்டும் இருக்காதா? ஏய் உண்மையில கோப்படா, நான் யாருடா? டேய் போடா, நான் உன் ஃப்ரெண்டுடா. நடு ரோட்டில் அம்மோன்னு விட்டுட்டு போகிறேன் ஃப்ரெண்டாடா. உன் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை மாப்பிள்ள. இருந்திருந்தா நானே முன்னே இருந்து உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சுருப்பேன்டா. எனக்கே என்ன நினச்சா கேவலமாக இருக்கு மாப்பிள்ள. ஏய் இருடா, அழாதடா. நானே முதல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு எங்கள் அப்பா போய் சமாதானப்படுத்தலான்னு தானே பார்த்துட்ருக்கேன். ஆமாம் மாப்பிள்ள, அந்த வழியே படுறான். ஒவ்வொருத்தருக்கு பயந்து ஓட முடியலடா. இப்போ கூட ஒரு குரூப் துரத்தி தானே வந்தாங்க. ஓ அதான் இப்போ ஒரு வேலை விஷயம் இங்கே வந்துன்னு சொன்னியா? வளரிட்டா? சரி மாப்பிள்ள, நான் வரேன். நைட்டுக்கு நான் பழம் மட்டும் சாப்பிட்டுருக்கேன். நானும் பழமே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. பழம் எவ்வளோக்கா? டசன் 20 ரூபாங்க. சரி கொடுங்கக்கா. ஏய் என்னாச்சுப்பா? அவங்கள பார்க்கும்போது எனக்கும் அவங்கள மாதிரியே தலை நிறைய பூ வச்சு காலில் மெட்டியோட உங்க கூட நடந்து வரணும்னு ஆசையா இருக்குப்பா. இவ்வளோதானடா, வா பார்த்துக்கலாம். மெட்டிയോ? ആദ്യം താലി എത്ര നാളുണ്ടെന്ന് നോക്ക്. கிரேஸே என்னாச்சு கண்ணு? என்னாச்சுப்பா? எங்க கையை கொடு. கொடு. நாளைக்கு இது தள்ளி போச்சா? டாக்டர்கிட்ட போகலாம்ப்பா, வா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி, எல்லாம் நல்ல செய்தி தான். உள்ள முழுகாம இருக்கிறா, ஆசைப்பட்டதை வாங்கி கொடு, கூட்டிட்டு போ. போ. புத்தம் புது நிலா 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 வளருது வயிற்றில். கத்தும் குரல் 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 விழுகுது செவியில். பொருளற்ற காதலி புதையலே தந்தாளே போதாதா? பிறை வந்த பின்னே குறை இல்லை கண்ணே. நீயே வாழ்வின் பரிசாய் வந்தாய், இன்னோர் பரிசு தேவையில்லை. வானம் எந்தன் வெகுமதியான பின் விண்மீன் வெளியே போவதில்லை. தன்னம் தனம் 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 தானனானா. தன்னம் தனம் 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 தானனானா.
எனக்கு மனசு சொல்லாத இந்த ஊர்ல ஒத்த வார்த்தை பேச விடாம பண்ணி பிடிச்சே ஆத்தே. இந்த கூத்த கேட்ட இந்த ஊரே சிரிச்சு விடுமே. இத்தனை நாள் போகாத போன இன்னைக்கு மட்டும் போக போதாக்கு. கொண்டு விட்டு கையால கொல்லி வச்சுட்டு போனே. நம்ம வம்சத்தவே அசிங்கப்படுத்திவிட்டானா மச்சான். 5 லட்ச ரூபா தான் செலவாகும். ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க, அவனை உருத்தறியாம அழிச்சு போடுவான். ஏண்டா ஏன் மகனை கூடுறதுக்கு வேலை பேசுறியா? சங்க அறுத்து விடுவேன். எங்க வந்து என்ன பேசுற? உங்களை அசிங்கப்படுத்திவிட்டானு ஆரம்பத்தில் அப்படி பேசிவிட்டேன். அதுக்கு போய் என்ன கோச்சுக்கலாம் மச்சான்? என் மகனை கூட அந்த அசிங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இத்தோட இந்த பேச்சை விட்டுருங்க. கிரேசி அந்த வந்துட்டேன்பா. என்னப்பாச்சு? என்னாச்சு? ஐயாக்கு வேலை கிடைச்சிச்சுல. மிஸ்டர் செல்லப்பாண்டி மார்க்கெட்டிங் கம் டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படியா? கலக்கிட்டோம்ல. ஃபாரின் ட்ரிப்பு, கம்பெனி அகாமடேஷன். ஐயா இனிமேல் ஒரே பிஸி. பேருக்கு சின்ன வயசுல இருந்து கிடைக்காத அன்பு நம்ம குழந்தைக்காவது திகட்ட கிடைக்கணும்பா. அதான் என் ஆசை. அழுதுறாத கிரேசி, போதும். இனிமே நீ லைஃப்ல அழவே கூடாது. ஆனா நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சுப்பா. ஐயா நீ சோ ஹாப்பில. சரி, இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை 2 பேரும் கொண்டாடுறோமா? நம்பிக்கை சாவதில்லை, நல்லெண்ணம் வீழ்வதில்லை. வாழ்வோடு தோல்வி இல்லை, வாதங்கள் கேள்வி இல்லை. நம் வாழ்விலே பாரமில்லை, நட்சத்திரம் தூரமில்லை. நம் வாழ்விலே பாரமில்லை, நட்சத்திரம் தூரமில்லை. கந்தனின் வார்த்தையை கர்த்தரின் மகள் உரைத்தாள், இனி ஜெயம் உண்டு பயமில்லை. கையோடு வந்தது நிலவோ நிலவு, கண்ணோடு ஆயிரம் கனவோ கனவு. என் மொத்த வாழ்க்கையும் கெடுத்துட்டான், விடக்கூடாது. என்ற கிட்ட சொல்லிட்டல, விடுனா. நான் ஸ்கெட்ச் போட்டு அவனாச்சும் மிஸ் ஆயிருக்கானா?